ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிங்கப்பெண்ணை ஆனந்தி வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான கட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி தெளிவாக தெரிய வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி 2-3 முறை ஊர்ஜினை பண்ணாங்க. டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனந்தி நீ 6 வாரம் கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆனந்தி மிரண்டு போயிட்டாங்க. நம்ம கர்ப்பத்துக்கு காரணம் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஆனந்தி தேடிட்டு இருக்காங்க. அதே சூழ்நிலையில் ஆனந்திக்கும் அன்புவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கல்யாண ஏற்பாடுலாம் செய்ய வந்தாங்க. ஆனால் ஆனந்தி தடாலடியாக மறுத்துட்டாங்க. எங்கள் அக்கா கல்யாணம் நடக்கும் போது எந்தவித அசம்பாவிதம் வரக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்தவித ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது, அதனால் எங்கள் அக்கா கல்யாணம் ஃபஸ்ட்டு முடியட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அன்புவோட அம்மா லலிதா அம்மா சரி ஆனந்தி, உங்கள் அக்கா கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அதில் நாங்களும் ஆர்வமாக இருக்கோம், அதே டைமில் அன்புவுக்கு இன்னும் 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தில் இருக்குது, அதனால் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா, உங்கள் அக்கா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஆனந்தி பயங்கரமாக பிரச்சனை பண்ணாங்க. இல்லைங்க, உங்கள் ப்ரெஷருக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, எனக்கு இப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும், அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பையன்னு சொல்லி உங்கள் பையனை மட்டும் பார்க்குறீங்க, அப்படி உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அன்புவுக்கு ஆசைப்பட்டா நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி ஆனந்தி சொன்னதிலிருந்து தான் இப்போது பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனந்தி இப்படி திட்டவட்டமாக சொன்ன பிறகு நம்ம துளசியோட என்ட்ரி ஆரம்பிச்சுது. துளசி வந்ததும் வராதுமா பயங்கரமாக புரட்சியாக பேசினாங்க. அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், எதுக்காக ஆனந்தி அன்பு வேண்டான்னு தூக்கி எறியணும், என் மாமன் கிட்ட அப்படி என்ன குறைய கண்டுட்டா, என் மாமன் தான் உலகன்னு சொல்லி நான் இருந்தேன், என் வாழ்க்கையில் குறுக்க வந்த ஆனந்தி எந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அன்பு கூட சேருவான்னு சொல்லி உறுதியாக இருந்த ஆனந்தி எதுக்காக இப்போ பின்வாங்கணும், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி துளசி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் அடிப்படையில் இப்போ மகேஷ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆனந்திக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணணும், அவளுக்கு உடம்புல என்னதான் பிரச்சனை, எதுக்காக அன்பு கூட வேணான்னு சொல்லி தூக்கி எறிகிறா, ஆக மொத்தத்தில் ஆனந்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அன்பு மகேஷ் நம்ம துளசி 3 பேர் கூட்டணி வச்சு இப்போது மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மெடிக்கல் கேம்புக்கு கூட ஆனந்தி வரமாட்டேன், நான் பிளட் சாம்பிள் தரமாட்டேன், என்னை விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாங்க. ஆனால் அன்பு இங்கே பாரு ஆனந்தி, நாங்களாம் டெஸ்ட் கொடுக்குறோம்ல, நீ ஏன் பயப்படுற, உனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீ ஏன் தயங்கணும், மரியாதையே பிளட்டுக்கு குழுன்னு சொல்லும் பொழுது ஆனந்தி மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் விடாபடியாக ஆனந்தி அமுக்கி பிடிச்சி இப்போ ஆனந்தியோட பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இப்போ வரப்போகுது. அதை எதிர்பார்த்து தான் எல்லாமே காத்திருக்காங்க. தில்லைராஜன் குரூப் ஆஃப் கம்பெனி இன்னைக்கு காலையிலிருந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. அதாவது கருணாகரன் ஏய் இங்கே பாருங்கள், எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்துல ஜெயந்தி கேட்குறாங்க, சார் என்ன சார் வேலை எப்பவுமே 6 மணிக்கு தானே முடியும், ஏன் 4 மணிக்கே முடிக்க சொல்லிங்கன்னு சொல்லும்பொழுது, இங்கே பார் காலைல பிளட் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, உங்களெல்லாம் மருத்துவ செக்அப் பண்ணாங்க இல்லையா, அதுக்குண்டான ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை ஒவ்வொருத்தரும் தரப்போகிறாங்க, யார் யார் உடம்புல என்னென்ன வியாதி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே சரி ஓகே நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லி ஆர்வமாக காத்திருந்தாங்க. ஆனால் ஆனந்தி மட்டும் ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிய வந்துடுமே, அதுக்கப்புறம் நிலைமை கைமீறி போயிடுமென்னு சொல்லி ஆனந்தி பரிதவிக்கிறாங்க. இருந்தாலும் ஆனந்தி தன்னால் முடிஞ்ச திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அதாவது காயத்ரிகிட்ட ஃபோன் போட்டு, காயத்ரி அந்த சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னுடைய பிளட் ரிப்போர்ட் வரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையான்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல காயத்ரி ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. இங்கே பாரு ஆனந்தி, நான் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டேன், ஆனால் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் திட்டவட்டமாக அந்நியர்களுக்கெல்லாம் ரிப்போர்ட் தர மாட்டோம், நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டோம், உங்கள் கம்பெனி இன்சார்ஜ் அரவிந்தன் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னால் கேட்போன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அரவிந்தன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனந்தின்னு சொல்லும் பொழுது ஆனந்தி தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்தி எப்படி நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போல தான் மித்ராவும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அவளுக்கு மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்ல, அவளுக்கு ஆல்ரெடி தெரிய வந்திருக்கு, அதனால தான் அவள் அன்பை விட்டு விலகி போயிருக்கா. இருந்தாலும் ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லி கண்டிப்பாக அன்புவும் மகேஷும் அதை ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதுக்கு பின்னாடி மகேஷ் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா மகேஷ் எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ ஆனந்தி எப்படி கர்ப்ப விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே போல் நம்ம மித்ராவும் ஆனந்தியோட மேட்ரு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் இப்போ கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அரவிந்தன் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்துட்டாரு. அங்கே ஒவ்வொருத்தருக்கா தன்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அதாவது ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் பொழுது ஆனந்தி பேர் வருது. அந்த இடத்துல ஆனந்தியும் தன்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஆனந்தி உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கோம். அதன் அடிப்படையில் தான் கதைத்தளம் போக போகுது.
தில்லராஜன் குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஆனந்தியும் அவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அதை பிரித்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. அதை பிரித்து பார்த்து அதுக்குள்ளே நீ மறுபடியும் கர்ப்பமாக இருக்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுதுன்னா ஆனந்தி மிரண்டு போவாங்க. ஏன்னா ஆனந்திக்கு ஆல்ரெடி தெரியும் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படிங்கிற உண்மை. ஆனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக அன்புவும் மகேஷும் பார்க்க வருவாங்க. குடு ஆனந்தி, உன் உடம்புல என்ன பிரச்சனை பார்க்கலாம், அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவுற, அடிக்கடி டயர்டாக இருக்குங்கிற, என்ன பிரச்சனை பார்க்கலான்னு சொல்லி கண்டிப்பாக மகேஷ் இல்ல அன்பு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி படிச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஆனந்திக்கு என்ன பிரச்சனை, அவங்க கர்ப்பமா இருக்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆனந்திக்கு இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாது நினைச்சனோ அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஏற்கனவே ஆனந்தி கர்ப்பம் அப்படின்னு சொல்லி 3 முறை ஊர்ஜினம் பண்ணின வேலையில் மறுபடியும் எதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க, மறுபடியும் எதுக்கு இன்னொரு டெஸ்ட்டுன்னு சொல்லி நமக்கெல்லாம் சந்தேகத்தை கிளப்புற சூழ்நிலையில் இப்போது ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சில பல சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மகேஷுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்லி மகேஷோட அம்மாவும் அவங்க அப்பாவும் மித்ராவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. மித்ராவோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓஹோ, மித்ரா மனசில் இப்படி ஒரு திட்டம் இருக்கோ, ஆரம்பத்திலிருந்தே மகேஷை காதலிச்சிருக்காளா, அப்போ அரவிந்தன் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, சரி நான் தான் கட்டாயப்படுத்திருக்கேன் போல இருக்கு, என் புள்ள அம்மா பேச்சை மேற்கொள்ளான்னு சொல்லி அரவிந்தனை கல்யாணம் பண்ணுறது சம்மதம் தெரிவிச்சிருக்கா. சரி ஓகே, எது எப்படியோ எல்லாம் நல்லதுக்கு தான், நான் அரவிந்தனை சந்தித்து பேசுகிறேன், அரவிந்தன் மித்ரா வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி போ, மித்ரா மகேஷை லவ் பண்ணுறா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொல்லி நான் சொல்லிடுறேன்னு சொல்லி மித்ராவோட அம்மாவும் அரவிந்தனை சந்தித்து சொன்னாங்க. ஆனால் அரவிந்தன் செம்ம காண்டாயிட்டாரு. ஓஹோ, நீங்கள் இப்படிலாம் பிளான் போட்டு தான் செய்கிறீங்களா, உங்கள் வக்கீல் புத்தியை காட்டிட்டீங்களா பார்த்தியா ஆண்டி, நீங்கள் மித்ராவுக்கு எனக்கு கட்டித்தரேன்னு சொல்லி இப்போ பணத்துக்காக ஆசைப்பட்டு மித்ரா மகேஷை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்களும் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மித்ராவோட அம்மா பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அரவிந்தன், நீ இப்படி ஒரு சீப்பான ஆளா, என் பொண்ணு பணத்துக்கு ஆசைப்படுறவளா, என் பொண்ணு பணத்தை பார்த்ததே இல்லையா, நல்ல வேலை உங்ககிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி நான் தான் தயங்கி வந்தேன், ஆனால் உன்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நீ இப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் என் பொண்ணு ஆரம்பத்தில் உனக்கு கட்டித்தருவான்னு சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இங்கே பாரு அரவிந்தன், யார் தடுத்தாலும் இந்த உலகமே தடுத்தாலும் மகேஷுக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மித்ராவோட அம்மா சொல்லிட்டு போகிறதுலேருந்து கண்டிப்பாக நம்ம மகேஷுக்கு மித்ரா தான் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் சுச்சுவேஷனை கொண்டு போக போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழப்பமாக தான் இருக்குது. ஏண்டா அரவிந்தன், என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படி பணத்துக்கு ஆசைப்படுறா, பணப்பெயின்னு சொல்கிற, நாளைக்கு உன்னை கட்டி வச்சா கண்டிப்பாக என் பொண்ணை எந்த அளவு கொடுமைப்படுத்துவேன், அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஒரு தாயா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், என் பொண்ணு மித்ராவை மகேஷ் தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி மித்ராவோட அம்மா திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி ஆனந்தி யாரு கூட சேருவாங்க, மித்ரா யாரு கூட சேருவாங்க, மகேஷ் ஆனந்தியை கட்டுவாரா மித்ராவை கட்டுவாராங்கிற மாதிரி இப்போ குட்டையை குழப்பி விட்டுருக்காரு நம்ம டைரக்டர். இதிலிருந்து எந்த மீனை பிடிக்க போறாரு அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே இருக்கு. ஏற்கனவே ஆனந்தி மயக்கம் போட்டு விழுவுறாங்க. அந்த மயக்கத்துக்கு காரணம் ஆனந்தி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி 2-3 டாக்டர் கன்ஃபார்ம் பண்ற வேலையில மறுபடியும் எதுக்கு இப்படி ஒரு சந்தேகத்தை கொண்டு ஆனந்திக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இதில் எதுவும் ஒரு குழப்பம், ஒரு குளறுபடி நடந்திருக்குங்கிற மாதிரி தோணுது. அதாவது அரவிந்தன் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. அதாவது ஆனந்தி கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற உண்மையை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆனந்திக்கும் மகேஷ் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் மித்ரா எனக்கு தான் சொந்தமாவா அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் திட்டம் போட்டாரா, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வெறியில அரவிந்தன் ஆனந்தி பேரை டேமேஜ் பண்ணி இது போல ஆனந்திங்கிற ஒரு பேஷண்ட் இங்க வருவாங்க, அவங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவுறாங்க, அவங்களுக்கு உடல் ரீதியா வேற ஏதோ பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பொண்ணு இங்க செக் பண்ண வரும்பொழுது நீ கர்ப்பமா இருக்க அப்படின்னு சொல்லிடுங்க டாக்டர்னு சொல்லி ஒருவேளை அரவிந்தன் தான் டாக்டருக்கு பணம் கொடுத்து இது போல பொய் சொல்ல சொன்னாரா அப்படிங்கிற மாதிரியும் சில சந்தேகங்கள் நமக்குள்ள வந்து போகுது. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல ஆனந்தி பேரை டேமேஜ் பண்ணணும், மகேஷ் ஆனந்தின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான், அதனால ஆனந்தி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறா, அவ கெட்டவன் சொல்லி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி மகேஷை ஆனந்தியை விட்டு விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற திட்டம் மித்ராவோட திட்டம் அரவிந்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அரவிந்தனும் மித்ரா நீ கோடு போட்டா நான் ரோடே போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ எந்த காயை நகர்த்தியோ அதே காயை வச்சு உன்னை பழி வாங்குறேன் பாருன்னு சொல்லி இப்போ மகேஷ் ஆனந்தி ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அதை கொண்டு எல்லாத்துக்கும் எவிடன்ஸாக காட்டி ஆனந்தி கர்ப்பமாக இருக்கா பாருங்க, அந்த கர்ப்பத்துக்கு காரணம் மகேஷ் தான் அப்படின்னு சொல்லி மகேஷை ஆனந்தி கூட கட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் தனியாக இருக்கிற மித்ராவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம அரவிந்தன் போட்ட பிளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துட்டு போகுது. கிராமத்தில் ஆனந்தி மயங்கி விழுகும் பொழுது அங்கே ஒரு நாட்டு வைத்தியர் ஆனந்தியோட நாடியை பிடிச்சி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ரெட்டை நாடி துடிக்குது அப்படின்னா இவ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை
சந்தேகத்தை கிளப்பினாங்க. அப்புறம் ஒரு முறை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும் பொழுது அங்கே ஒரு நர்ஸ் வந்து ஆனந்தி நாடி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ரெட்டு நாடி துடிக்குது, அதனால் இவ கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி அங்கே ஒரு சந்தேகத்தை வச்சாங்க. அப்புறம் 2 டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிளட் சாம்பிள் கொடுத்து யூரின் சாம்பிள் கொடுத்து இவ கர்ப்பமாக இருக்கா, 6 வாரம் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி கர்ப்பத்தை ஊர்ஜினம் பண்ணாங்க. இப்படி எல்லாம் கர்ப்பத்தை ஊர்ஜினம் பண்ண வேலையில் நம்ம அரவிந்தனோட பிளான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ சந்தேகம் வருது. இதுக்கு என்ன காரணம்னா அரவிந்தனுக்கு மித்ரா கிடையாது, மகேஷும் மித்ராவும் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மித்ராவோட அம்மா அரவிந்தனோட அம்மா அப்பா எல்லாம் விரும்புகிறாங்க. ஆக மொத்தத்தில் டைரக்டர் வந்து இப்போ டைரக்ஷனை திருப்பி கொண்டு போகிறாரோ, அதாவது ஆனந்திக்கு கர்ப்பம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் அரவிந்தனோட பங்கு இருக்குது, அரவிந்தன் வந்து கட்டுக்கதை கட்டி விட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நாம் எல்லாருமே இப்போ குழம்பி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ சமீப காலமாக மித்ராவுக்கும் மகேஷும் கல்யாணம் நடந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கதைத்தளத்தை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் மகேஷும் மித்ராவும் ஒன்று சேர்ந்தா அப்போ ஆனந்தியும் அன்பும் ஒன்று சேர மாதிரி தானே இருக்கணும். ஆக மொத்தத்தில் இந்த கதைத்தளத்தில் மிகப்பெரிய வில்லனாக உருவெடுக்கிறது நம்ம அரவிந்தன். ஆக மொத்தத்தில் ஆனந்தி கர்ப்பம் அப்படிங்கிற விஷயத்தில் அரவிந்தனோட தலையீடு அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஆனந்தி கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சா அந்த சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் மகேஷும் ஆனந்தியும் ஒன்றா மயங்கி கிடந்தாங்க. அதை வச்சு கட்டுக்கதை கட்டி ஆனந்திக்கு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி அதுக்கு காரணம் மகேஷ் தான் சொல்லி கட்டுக்கதை கட்டி மகேஷையும் ஆனந்தியும் சேர்த்து வச்சிடணும், அதுக்கப்புறம் மித்ராவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்ம அரவிந்தனோட திட்டமாக தான் இதெல்லாம் இருக்குமோன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கன்ஃபியூஸாக இருக்காங்க. உண்மையாலுமே நமக்கே குழப்பமாக தான் இருக்குது. எதுக்காக 2-3 டாக்டரை வச்சு கன்ஃபார்ம் பண்ண கர்ப்பத்தை மறுபடியும் டெஸ்ட் எடுத்து ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இதில் எதுவும் ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காரோ டைரக்டர் மாதிரி நமக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் 2 எபிசோடில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துடும். மேற்படி நம்ம சொன்னதெல்லாம் இப்படிலாம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சந்தேகம் ஒருவேளை உண்மையாகவும் மாறலாம், இல்லை அந்த சந்தேகம் பொய்த்து போகலாம். ஏன்னா டைரக்டரோட முடிவை பொறுத்து தான் கதைத்தளம் நகரும். டைரக்டர் இன்னும் 2 எபிசோடில் ஆனந்தி கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆனந்தியோட வாழ்க்கை எந்த பக்கம் நோக்கி போகணும்னு சொல்லி அவரே ஒரு தெளிவான பாதையை கொடுப்பாருன்னு சொல்லி நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிங்கப்பண்ணி ஆனந்தி வாழ்க்கையில் டைரக்டர் இன்னும் என்னென்ன சிக்கலை கொண்டு வராரு. ஏன்னா டைரக்டருக்கு பிரம்மாஸ்திரமாக இருக்கிறது அந்த கர்ப்பங்கிற விஷயம் மட்டும்தான். அந்த விஷயத்தை உடைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆனந்தி வாழ்க்கை சுமூகமான பாதையில் நோக்கி பயணிச்சிரும். அதனால அந்த கர்ப்பங்கிற அந்த சிக்கலை உடைக்காமலேயே இவ்வளவு காலமா அவர் சாமர்த்தியமா கதைத்தளத்தை நகர்த்தி கொண்டு வந்திருக்காரு. இருந்தாலும் பார்க்குற நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா ஒரு கர்ப்ப விஷயத்தை எவ்வளவு நாளைக்கு இழுத்து கொண்டு போவீங்க, சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் 2 எபிசோட்ல கண்டிப்பா டைரக்டர் வந்து ஆனந்தி கர்ப்பமா இருக்காளா இல்லையாங்கிற உண்மையை உடைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனந்தி வாழ்க்கையை எப்படி கொண்டு போறான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. குறிப்பா ஆனந்தி வாழ்க்கையில இப்படி கர்ப்ப விஷயத்தை இழுத்துக்கிட்டு போறது சரியா அல்லது தவறான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ல தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.